வணக்கம் 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 வெல்கம் டு தி ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி. ஏண்டா ராஜா என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? வாரம் நம்ம ஓடிபி ஷோல ஒரு புது சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம ஷோவோட அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில எங்க போனாலும் தம்பி ஓடிபி கமல், தம்பி ஓடிபி கமல், தம்பி ஓடிபி கமல் அப்படின்னு மக்கள் கொடுக்க ஆரவாரம் இருக்கு, ஆதரவு இருக்கு. ஐயோ உங்க காலை தொட்டு அப்படியே கும்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் சகஜம்தான். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மொபைலையா இருக்கட்டும், டிவிலையா இருக்கட்டும், அண்ட் யூடியூப்லையா இருக்கட்டும், எல்லாத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி தமிழ் ரசிகர்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஷோ ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாட்டு பாடியே சொல்லிடலாம். எப்படி பாட்டு பாடலாம்? ஆமாம், இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அம்மன் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அம்மன் வச்சே பாடிடலாம். சந்தன மல்லிகையின் துளி கட்டி போட் அம்பிகையே ஈஸ்வரியே என ஆள வந்த கோயில் கண்ட குங்குமக்காரி. இவன்றது நான் எப்படி தப்பிக்க போறோம்? அம்பிகையே ஈஸ்வரியே என ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. மகமாரியே வேப்பிலக்காரி இங்கு வந்து உட்கார்ந்துருக்க மகமாரி அம்மாவே. தொட்டால் பூ மலரும். வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்பிகை இல்ல, பால அம்பிகையே வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க பால அம்பிகை மேம்? நல்லா இருக்கேன் கமல். எஸ் எஸ் அப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா. நம்ம குஷ்பு மேடம் பார்த்தீங்கன்னா குண்டாயி மெலிஞ்சிட்டாங்க, மெலிஞ்சு குண்டாயிட்டாங்க, குண்டாயி திருப்பி மெலிஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் சின்ன குஷ்பு மாதிரியே இருக்கீங்க. கருவாப்பைய வெளியவும் இல்ல, குண்டாவும் இல்ல, அப்படியே ஸ்லிம்மா சிக்கன் இருக்கீங்க. அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? ஏய், நீ தான் சொல்லிட்ட எல்லாத்தையுமே, நான் சொல்ல வேண்டியதே இல்ல. சிக்கன் இருக்கனா? அப்போ ஓகே, அதே பெட்டர். ஏய், இன்னைக்கு பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வர லீவ் ஆச்சேடா. எஸ், அன்னைக்கு சத்யராஜ் நடிகன் படத்துல சொன்ன மாதிரி அந்த சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு? வயசானாலும் உன்னோட இளமையும் அதுவா அது படையப்பா. அது கவுண்டமணி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? டேய், நீ வயசான கெட்டப்ல போயிட்டு அந்த கேப் மாறித்தனம், அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தடவி கேப் மாறித்தனம் பண்ணிட்டு திரும்பியே நீ வந்து கிழவனா மாறினியே, அப்பயே வந்துட்டேன்னு வர. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தன் மலைப்பாம்பு மாதிரி நினைச்சிட்டு வெளியே போனானே, அதுக்கு என்ன அர்த்தம்? கிழவனா மாதிரி கொமரா மாறுவது இல்ல நீ கொமரனா வந்து கிழவனா மாறி, கிழவனா மாதிரி கொமரனா வந்ததும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஜார்னி. கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல அந்த நடிகர் படம் பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருக்கீங்க. தேங்க்யூ, காட் கிரேஸ். ஏதோ அங்கு மார்க் நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. நிறைய உங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் கோயில் எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கீங்க. என்னென்ன கோயிலுக்குலாம் போயிட்டு இருக்கீங்க? நிறைய கோயிலுக்கு போவேன். சும்மா இருந்தேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிட்டுருவேன். திருவேற்காடு போவேன், அடிக்கடி போவேன். வாராகி அம்மன் கோயிலுக்கு போவேன். ஆஞ்சநேயரோட பக்தை. ஆமா, பாபாவோட டெவோட்டி. நீ வடபழனி கோயில் வந்தது இல்லைல்ல? ஏன்னா நான் அங்கே தான் இருப்பேன் 7 மணிக்கு. அப்படியா? புளியோதரை போடுவாங்க காலை 7 மணிக்கு புளியோதரை, 8 மணிக்கு வந்து அந்த தயிர் சாதம், 9 மணிக்கு வந்து அந்த சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. அப்ப முருகனை பார்க்க போல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. முருகன் வந்து என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, நீ ஏதோ வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கணும்டா. வித்தியாசமா அந்த சாப்பாடெல்லாம் கிடைக்குது இல்ல? ஆமா ஆமா ஆமா. அம்மா அம்மா, நீங்க இப்ப போறீங்கல்ல திருவேற்காடு கோயில் போறீங்க, அங்க என்ன ஸ்பெஷல்? புளிசாதம் தான். புளிசாதம் தான். அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் சொன்னீங்க, அங்கேயும் புளிசாதம் தான். புளிசாதம் தான். அப்புறம் வேற என்ன கோயில் போவீங்க? எந்த கோயிலுக்கு போனாலும் மெயினா புளிசாதம் தானே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன? சக்கரை சாதம். சக்கரை சாதம். ஆமா. வேற இங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்க போனாலும் அங்க வெரைட்டி சாப்பாடு எல்லாமே இருக்கு. ஆமா. திருப்பதி போனீங்கன்னா லட்டு. லட்டு. திருத்தணி போனீங்கன்னா இது திருத்தணியில என்ன இருக்கும்? பிரசாதம் தான் இருக்கும். பஞ்சாமிரதம் இருக்கும். எல்லாமே கிடைக்கும். அப்புறம் எப்படி அக்கா வந்து டயட்ல எப்படி உடம்பு குறைப்பாங்க? நல்லா போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மனசுல எந்த கவலையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு, தெய்வமே கடவுளே என்ன மட்டும் இல்ல இந்த பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க அப்படி வேண்டிட்டு வருவாங்க. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது மனசும் சரி முகமும் சரி நல்ல அழகா தான் இருக்கும். கடவுள் நம்மள அழகா இருக்கும் உண்மையாவே. போடா அறிவு கட்ட முண்டோம். நல்ல மனசு இருந்தால ஃபீல்டுக்கு வந்து நான் வந்து 1990ல வந்தேன். இந்த பவுசெல்லாம் இங்க செல்லாததா? 90ல வந்தேன். என்னக்கா சொல்றீங்க? நிஜமா 90ல நான் நடிக்க வந்தேன். அப்படியா? ஆமா, எனக்கு அப்ப என்ன 17 வயசு இருக்கும், 16 வயசு இருக்கும். இப்ப காணாம போனவன் இப்ப 18 வயசு பொண்ணா வந்து நிக்கிறாயா?
16 வயசு ஓட்டு போட்டுக்க மாட்டீங்களே? எங்க ஓட்டு போட்டேன் அப்பெல்லாம். 16 வயசுல அப்படின்னா படிச்சு நான் என்ன 10th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 10th படிக்கும் போதே நீங்க படத்துல நிறைய ஆமா அப்பவே வந்து ஆமா ஃபர்ஸ்ட் பாலம் பண்ணேன். முரளிக்கு தங்கச்சியா ஃபர்ஸ்ட் படம் பண்ணேன். அப்பதான் நான் 10th படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் தான் நடிகன் பண்ணேன். அடுத்த படம் தான் நடிகன் பண்ணேன். சத்யராஜ் குஷ்பு 1990 2000 2010 2020 35 வருஷம் ஆச்சாக்கா? ஆயிடுச்சு அக்கா. அடுத்த வருஷம் நம்ம வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது உங்களுக்கு கொடுத்துருவோம். என்ன சந்தோஷம் தானே? இது சொல்லுங்க. ஆக்சுவலி இத்தனை வருஷம் தமிழ் சினிமால உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு பாராட்டுனா என்ன? பாராட்டுனா மனோரமா ஆண்டி சொன்னதுதான். நிறைய வந்து நல்லா நடிக்கிற, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா, நல்லா அழகா இருக்க, ஹீரோயின்லாம் ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்போ பெருசா டைலாக்லாம் பேச தெரியாது. கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து வர தெரியாது. அதெல்லாம் எங்க இருக்கு நீங்க பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. கேமரா அங்க இருக்கு இங்க பார்த்து இதெல்லாம் மூஞ்ச பார்த்து பேசணும்லப்பா. ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் வர வழியில அவன் கதையை முடிக்கணும். அக்கா என்ன இவ்வளவு சொல்ல சொல்லுது? ஆமா அவ்வளோ இருக்கு திஷ்டி. எனக்கு பண்ணுங்க பாப்போம். இருக்குப்பா உனக்கு இருக்குல. இந்த பொண்ணுங்கலாம் பார்த்து என்ன பயங்கரமா லவ் பண்ணிருந்துங்கக்கா. பாரு கை வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருங்க. அப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா இன்னொரு சுத்தி போட்டுரு. என்ன சுத்துவாக்கா வீட்ல? அவ ஆட்டோ டீல் சுத்துறதானா? அக்கா நான் உங்க கூட ஒர்க் பண்ணது இந்த முள்ளு மலரும். ஆமா முள்ளு மலரும்ல ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் டெலிவிஷன்ல எப்படி அறிமுகமானீங்க? இது படம் வந்து பாலம். டெலிவிஷனா இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அதாவது 2001 நான் நடிக்கவே இல்லை. ஆமா ஸ்டாப்டு. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை பையன் பிறந்தான், அப்புறம் பொண்ணு பிறந்தா. ஸோ இதுல எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2013 ஆமா குழந்தைங்களை பாத்துக்கிறது, பால் கொடுக்கறது, சோறு போடுறது, சோறு ஊட்டுறது இப்படியே இருந்துட்டேன். கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு. ஸோ 2013 நான் திருப்பி ரீஎன்ட்ரி வந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடிக்கிறது, எந்த சினிமாவுக்கு போகிறதுன்னு தெரில. பட் நான் ஒர்க் பண்ண யாருமே எனக்கு காண்டாக்ட் இல்லை, யாரையும் தெரியல, நம்பர்ஸ் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தானே, எழுதி வச்சுப்போம். ஸோ யார் காண்டாக்டும் இல்லை. பி வாசு சாரும் ஒன்றும் படம் பண்ணல. அப்புறம் நடிகன் தானே பண்ணார். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக நான் அவர் காண்டாக்ட் இல்லை. சார் கேட்டப்போ என்ன கேட்டாங்க, சீரியல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சீரியலா? நான் பண்ணதே இல்லை சார். இல்லைங்க சீரியல் சூப்பராக இருக்கும், பண்ணுங்க, அது வேணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. வெளித்திரையில் வந்து பாலம் படம் மூலமாக அறிமுகமானாலும் சின்ன திரையில் எதுக்கு ப்ராஜெக்ட்? இல்லை நிறைய எனக்கு காண்டாக்ட் இல்லை. சினிமா காண்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் நடிக்கும்போது. அப்புறம் தான் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரை கேட்கும்போது அவர் தான் சொன்னார், சீரியல் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படின்னு எனக்கே தெரியாது சீரியல் எப்படி பண்ணுறது, எப்படி டைலாக் பேசுறது. ஏன்னா பக்கமாக டைலாக் ஆச்சு நம்ம சீரியல்ல. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலையா. படத்துலலாம் அவ்வளோ இல்லை, 2 லைன் தான் இருக்கும் டைலாக்கு. அதுக்கப்புறமா தான் சீரியல் என்ட்ரு ஆகி நிறைய டேரக்டர்கிட்ட திட்டு வாங்கி, என்னங்க பெரிய சீனியர், நாங்கள் ஏதோ நடிகன்லலாம் குஷ்பு தங்கச்சியா நடிச்சிங்களா, 80 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, என்னங்க டைலாக் பேச தெரில, ஏங்க ப்ராம்ப்ட் கூட வாங்க தெரில. நான் கேட்டேன் ப்ராம்ப்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உண்மையாக ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரியாது. எங்கள் டைம்லலாம் வந்து டைலாக் முன்னாடியே நாளே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ஸ்லிப் கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. எனக்கு ப்ராம்ப்ட்னா உண்மையாகவே எனக்கு தெரியாது சார். வாங்கி அப்படியே பேசுறதாமா ப்ராம்ப்ட்னு. அதை உட்காந்து நான் 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ குஷ்புவோட வரும்போது குஷ்பு மேடம் உங்களை ஏதாச்சும் பொறாமையை பார்த்துருக்காங்களா? இல்லை நம்மள மாதிரியே இருக்கா, ஒருவேளை நம்மளை டாமினேட் பண்ணி போயிடுவாளோ அது மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்காங்க, உங்களை சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்க. சத்யராஜ் சாரும் சொன்னாரு. ஆமா சத்யராஜ் சார் வந்து பி வாசு சாரை கேட்டாரு, எப்படி சார் அப்படி ஆப்டா இருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஒரு 19 பொண்ணுங்க வந்தது, அதில் இந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிட்டேன், அப்படியே இருந்தது மூஞ்சி. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னாங்க. அக்காவும் சொன்னாங்க, என்ன மாதிரியே இருக்கடி நீ. அவங்க இந்த ஷூட்டிங் பார்க்க வருவாங்களே, ஷீஸ் யுவர் ஓன் சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உடனே எஸ் ஷீஸ் மை ஓன் சிஸ்டர் பார்த்து எனக்கு கண்ணடிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ மீட் பண்ணிக்கலாம் எத்தனை வருஷம்? நிறைய வாட்டி. இல்லை நான் நடிகன் பண்ணும்போதே அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். மேக்கப் திங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, விக்கு கொடுத்துருக்காங்க, ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக்கு நிறைய. இல்லை விக்கு இது இல்லை தம்பி,
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. அது கொடுத்து 30 வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஆச்சா? விக்கு மேக்கப் திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகே சூப்பர்க்கா. இப்போ என்ன ப்ராஜெக்ட்டுக்கா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்டா வந்து வள்ளி திருமணம் பண்ணேன். வள்ளி திருமணம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் ப்ராஜெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்லேயே எனக்கு படம் வந்து எடுத்தோடனே ஜாக் பாட்டு அடிச்சிட்டிங்க, எடுத்தோடனே பால் 6 போயிடுச்சு. ஆனால் சீரியலில் வந்து எந்த ரோல் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுச்சு நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில்? அது வந்து பிரியமானவள் தான். பிரியமானவள் தான் 1000 எபிசோடுக்கு மேலே என்னக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஆமாம், 6 வருஷம் நடிச்சிருக்கேன். இது முன்னாடி லவ் பண்ணியிருக்கீங்களா? 6 வருஷம் விகடன்ல பிரியமானவல்ல மெயின் ரோல்ல 6 வருஷம் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். 6 வருஷம் வந்துச்சு அந்த சீரியல். ஃப்ளாட் இருக்கு சென்னையில்? கிட்டத்தட்ட ஒரு 7 வீடு வாங்கியிருந்தேன். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல. நான் நடிகன் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய படங்கள் பண்ணேன், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். அப்ராட்ல நிறைய ஒரு 18 கண்ட்ரி போயிருக்கேன். ஃபுல்லா இந்த ஸ்டார் நைட் ஷோ. இல்லப்பா, அப்படிலாம் கிடைச்சா நான் இன்னைக்கு சூப்பரா செட்டில் ஆகி என்ன ரிட்டையர்ட் ஆகி மந்த்லி அங்க இருந்தாவது ஒரு சம்பளம் வந்திருக்கும்ல. இல்ல நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய அந்த ஸ்டார் நைட் ப்ரோக்ராம்ஸ் அப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். குஷ்புவாவே என்னை வந்து துபாயிலலாம் இவங்க குஷ்புன்னு சொல்லி என்ன அறிமுகப்படுத்தினாங்க. நான் அது இன்னும் அக்காவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து அது இல்ல இது என்னது கொழுந்து வெத்தலை. இப்போ நான் வந்து சரத்குமார் சார், ஓகேவா? நீங்க வந்து குஷ்பு மேடம், ஓகேவா? இப்போ நம்ம உட்கார்ந்துட்டே ஆடலாம், ஓகேவா? வாயில வெத்தலை போட்டு பஸ் சொல்லுவாங்களே, கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும் மச்சானியும் அச்சினி நானும் தொட்டாதூள் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். சூப்பர்க்கா. உண்மையிலே சொல்றேன், ஒரு கலைஞன் அப்படிதான் இருக்கணும். இடம் பொருள் ஏவல் எதிர்பார்க்காம நம்ம கேமரா முன்னாடி நம்ம ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பான்டேனிட்டியா சொல்லணும்னா இல்லப்பா நான் பண்ண மாட்டேன் வந்துடுது இல்ல ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஒரு கலை இருக்கு பாருங்க. உண்மையிலே சொல்றேன், நான் இந்த இடத்துல சொல்றேன், நிச்சயமா அந்த கலைத்தாய் வந்து இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரை நமக்கு வந்து சோறு போட்டுட்டே இருக்கு. இந்த சினிமா தான் அவங்க சோறு. கடவுளே நன்றி நன்றி நன்றி. ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கல பண்ணணும் படக்கூடாது அப்படின்ட்டு. எஸ் அக்கா, நம்ம பேசி பேசி எனக்கு பசி வந்துச்சு, டயர்டா இருக்கு. நீங்க பசிக்குதா உங்களுக்கு? நானும் சாப்பிடவே இல்லை. டயட்ல இருக்கீங்களா? டயட் இல்லாம இருக்கீங்களா? டயட்டா அப்படின்னா என்ன பார்த்தோம் சொல்லு. பாருங்களா, நீங்க டயட் மீன்ஸ் சொல்றீங்க, உங்களுக்கு வந்து மில்லட் ஸ்டைல்ல சாப்பாடு சொல்லலாம்னு பார்த்தேன். ஓகேப்பா. ஆமாமா, இங்க வந்து இந்த பூமித்ராக்கா, இது பூமித்ரா மனசுவாக்கத்தை பக்கத்துல இருக்கு. இங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட், அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான் செய்வாங்க, இல்லை ஹோம் ஃபுட் ப்ராடக்ட் தான். மசாலா கூட ஹோம் ஃபுட் தான், ஹோம் ப்ராடக்ட் தான். கிட்டத்தட்ட 5 லட்சம் செடி இருக்குங்க. இல்லை நான் பார்த்தேன், வரும்போதே பார்த்தேன், வித்தியாசமா இருக்கு. இது இவ்வளோ நாளாக இங்கே இருக்கோம், நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சேன்னு பார்த்தேன். தெரியாம போச்சு. சூப்பராக இருக்கு, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பூமித்ரால இருந்து ஒரு சூப்பரான சாப்பாடு, அதாவது சிறுதானிய உணவு வகைகள் சொல்லுவாங்க, அதாவது ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். மில்லட் சாப்பிட்டு பார்க்குறீங்களா இந்த டைம்ல? சாப்பிடலாம், ஓகேவா? பசிக்குதுக்கா. அக்கா டயட்ல இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு டயட்டும் கிடையாது. டயட் கிடையாதா? ஐயோ, நான் நல்லா சாப்பிடுவேன். அக்கா இங்க பூமத்ரால மில்லட் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ்க்கா. மில்லட் ரைஸ், மில்லட். ஆமாக்கா, மில்லட் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கா, டயட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? கண்டிப்பா ட்ரை நல்லா இருந்தா அப்படியே நீங்க சாப்பிட்டு அப்படியே சிக்கன் 9 அந்த மாதிரி மாறிடலாம். நம்ம 2 பேரையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து கூப்பிட்டுருக்காங்கடா. ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா வழக்கமா நம்ம சாதம் சாப்பிடலாம். ஓகேவா? அக்கா, எங்கேயாவது இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களே, இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க? கொடுத்ததே இல்லை, நிஜமாவே இல்லை. அக்கா நான் உங்களுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுத்தா வருத்தப்பட்டு இருக்கேன். அப்படியா? சீரியஸா? இங்க வெஜ் தான், பியூர் வெஜ், இல்ல ஆர்கானிக் ஃபுட்ங்கறனால பியூர் வெஜ் தான். ஆனா எப்பயும் தானே நான்வெஜ் சாப்பிட்றோம், இது பரவாயில்ல. ஆர்கானிக் சாப்பிட்றோம்ல, எவ்வளோ பெரிய விஷயம். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அக்கா சாப்பாடு ப்ரொசீஜர் இருக்கா? ஆமா, ரைஸ் வச்சு முதல்ல என்ன சாப்பிடணும்? காரக்குழம்பு தான் ஊற்றிக்கணும். ஐயோ, நான் சாம்பார் தான் இதுவரை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டு எடுத்து போட்டா சீக்கிரமா கழுவிட்டு போவோம்ல. ஃபர்ஸ்ட் காரக்குழம்பு, ரெண்டாவது தான் சாம்பார். கல்யாண வீட்டுல முதல்ல சாம்பார் தான் போடுவாங்க. ப்ரொசீஜர் வந்து காரக்குழம்பு தான். அப்படியாக்கா?
அட பாவிங்களா, இத்தனை நாள் போய் சொல்லி ஏமாத்துறீங்க. சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு. பரவாயில்ல ஆமாக்கா, Next first சாம்பார் ஊத்திட்டு போவாங்க. அப்புறம் மூணாவது என்னக்கா? மூணாவது ரசம். இப்போ அந்த பக்கத்துல இருக்க அந்த காய்கறி பொரியல்லாம் இதெல்லாம் இதோட சேர்த்து சாப்பிட சேர்த்து வேண்டியது. சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்புறம் எப்போ ரசத்துக்கு முன்னாடி மோரா, மோருக்கு அப்புறம் ரசமா? இல்ல இது வந்து புதுசா கேக்குறீங்க, சாப்பிட்டதே இல்லாத மாதிரி. இல்லக்கா, எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வத்த குழம்பு நீங்க எனக்கு ஷாக்கா இருந்துச்சு, ரெண்டாவது சாம்பார், மூணாவது ரசம், நாலாவது மோரா? இல்ல நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் காரக்குழம்பு தான் டேஸ்ட் பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு. ஓகே ஓகே. காரக்குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார். சாம்பார். சாம்பாருக்கு அப்புறம் தான் மோர் குழம்பு, ரசம், ரசம், தயிர், தயிர், மோர், மோர், பாயாசம் மோர் எல்லாம் அப்புறம். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. வயிறு பத்துமாக்கா? அக்கா, இப்போ இந்த சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. லைஃப்ல இவங்க மாதிரி நம்ம நடிச்சுட்டு போகணும், இவங்க மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு. எந்த நடிகைக்கா சொல்லுங்க? இந்த நிலைமையிலேமா நான் சொல்லணும்னா சரோஜா தேவி அம்மாவை சொல்றேன். ஏன்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. Acting அவங்கள ஆக்டிங்ல இருக்கட்டும், அவங்க பேசுற விதம், இன்னைக்கு வரைக்கும் எந்த கிசுகிசுப்பு இல்லை. கரெக்டா நார்மலா அவங்க லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்காங்க. ஒரு கிசுகிசு கூட வரல. எனக்கு தெரிஞ்சு இது கேட்டதே இல்லை எதுவுமே. அது கூட பிரச்சனை இல்லை. பின்னாடி காமிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க தான். நீங்க எல்லா ஆர்டிஸ்டையும் ஃப்ரண்ட்ல தான் காட்டுவாங்க, அவங்கள மட்டும் பாருங்க பின்னாடி எப்படி நடந்து போறது அழகா காட்டுவாங்க. எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பார்த்தா அவ்வளவு அழகா இருப்பாங்க. அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். நீ உங்களோட அழகா எனக்கு தெரிஞ்ச அழகா தமிழ் சினிமா நான் யாரும் பார்த்தது இல்லை உங்களை மாதிரி அழகா. அக்கா, இது உங்களை பத்தி இதை கிசு வந்திருக்காதா? இப்போ வரல, முன்னாடி 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 என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் என்ன தெரியுமா? என்னக்கா? இவங்க வந்து தங்கை வேடத்திற்கு அணுக வேண்டுமா, பாலாம்பிகா வீட்டிற்கு செல்லவும்னு ஃபர்ஸ்ட் போட்டான் எனக்கு குமுதத்துல. என்று தங்கச்சி ஏன்னா அவ்வளோ தங்கச்சியா படந்திருக்கேன். பாட்டாளி மகள்ல அர்ஜுன் தங்கச்சி, நடிகன்ல குஷ்பு தங்கச்சி, பாலம்ல முரளிக்கு தங்கச்சி, திருமதி பழனிசாமியில சத்யராஜுக்கு தங்கச்சி, ஆமா பாட்டுக்கு ஒரு தலைவன்ல விஜயகாந்த் தங்கச்சி, இப்படியே நிறைய தங்கச்சிங்களெல்லாம் பண்ணி பண்ணி தங்கச்சி வேடத்திற்கு அணுக வேண்டுமா, பாலாம்பிகா வீட்டுக்கு போங்கன்னு போட்டாங்க. இந்த மேஜர் சுந்தரராஜன் போலீஸ் கூப்பிடுவாங்களே, யுவர் டாரஸ் உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் சார், இந்த கேட்டுக்கு மேஜர் சுந்தரராஜன் கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. தங்கச்சினா நீங்கள் தான்? தங்கச்சினா நான் தான். அவ்வளோ படங்களில் தங்கச்சியாக பண்ணேன். ஓ, அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு ஒரு பாட்டுன்னு படத்தில் ஹீரோயினாக பண்ணேன். தம்பிக்கு ஒரு யார் ஹீரோ பண்ணா? படம் வந்து ப்ரொடியூசரோட பிரதர் பையன் தான் ஹீரோ, நான் ஹீரோயின். சில்க் சுமிதா தான் எனக்கு என்னோட பேருக்கு அக்கா கேரக்டர். ஓ, சில்க் சுமிதா. சில்க் சுமிதா அந்த படம் ஃபுல்லாக இருப்பாங்க. ஓ, செம்ம அவங்களோட ஒர்க் பண்ணதில் ஒரு சந்தோஷம். சந்தோஷம்னா ஆனா சில்க் சுமிதா பத்தி சொல்லணும்னா ரொம்ப பேச மாட்டாங்க. அப்படியே பேசினா அவங்கள விட அழகா இருக்கவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அப்படியா? அவங்க பேசவே மாட்டாங்களா? பேசுவாங்க. அப்ப அழகா இல்ல. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, நான் வந்து இப்ப குட் மார்னிங் அப்படின்னு சொல்வேன். நான் குட் மார்னிங் கேட்கலையே, உன்கிட்ட குட் மார்னிங் கேட்கல அப்படின்வாங்க. சரி, அவங்களுக்கு சொன்னா பிடிக்கல போல இருக்கு. நான் மறுநாள் நான் பாட்டு தனியா உட்காந்துட்டு இருப்பேன். அவங்களே வந்து why you didn't say good morning அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ ஐயோ சாரி மேம், குட் மார்னிங் இப்போ வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு மூடு வந்தா என்னை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு கொஞ்சுவாங்க. அவங்க என்ன கேரக்டர்னு எனக்கே தெரியாது, நல்லா பழகுவோம். இன்னொரு பசங்களுக்கு இப்போ கேட்டோம்னா சில்க் சுமிதா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டா கண்ணுன்னு சொல்லுவாங்க, அவங்க டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ணா இருந்து சில்க் சுமிதாட்ட எனக்கு இது பிடிக்கும் பாப்புனா என்ன பிடிக்கும் அவங்கள்ட்ட? அவங்களே அழகுதான், எல்லாமே ஸ்ட்ரக்சர். நானே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தே பார்த்துட்டே இருப்பேன். வித்தவுட் மேக்கப்ல தான் அந்த படம் ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க. மேக்கப் இல்லைனாலும் அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு பளபளன்னு, ரொம்ப கலர் கிடையாது. ஓ, கருநிறம் தான். மாநரம். மாநரம். மாநரத்துல ஒரு அழகு, அந்த கண்ணு, அந்த மூக்கு, அவங்க அப்படி பார்க்கறது, அப்படிலாம் சிரிக்கிறது, எது பண்ணாலுமே அழகா இருக்கும். ஒரு பொண்ணு சும்மாவே பார்ப்பேன் அவங்கள. ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை பார்த்து வர்ணிச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சில்க் மேடத்தை பத்தி சொன்னது வந்து அப்படி நின்னாங்கன்னா ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் தமிழ் சினிமால கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். பாலிவுட்டே பார்த்து வரேன் இருக்காங்களா அவங்க? செம்ம அழகு. லட்சுமிதா மேடம், நீங்களாம் இறந்த டைம்ல நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அடித்தோம் காலேஜில். நான் லைஃப்பில் அவங்களாம் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, எத்தனையோ நடிகை வந்திருக்காங்க. ஆமாம்,
சான்ஸே இல்ல. ஏன்னா இன்னைக்கு இருந்தா இன்னைக்கும் அவங்க தான் பிஸியா இருந்திருப்பாங்க. ஆமா, பிஸியா தான் இருப்பாங்க. யாரு சூப்பர் ஸ்டார் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களாம் இருந்திருந்தாங்க, சில்க் மேடம் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அவ்வளோ அழகா இருப்பாங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க. அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சோகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சோகமா இருந்தா வீட்டில் தான் இருப்பேன். வீட்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தா கோயிலுக்கு போயிடுவேன். அப்படியா? என்ன பண்ணுவீங்க வீட்ல இருந்து? வீட்டில் ஃபுல்லாக நான் தான், வீட்டில் வேலையெல்லாம் நான் தான் பார்க்குறேன். கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்களா? அப்புறம் அந்த வேலையே பண்ணுறதில்ல. அந்த வேலையை பார்க்க ஃபுல்லாக என் பசங்களை கேர் எடுத்துக்கிறது தான் என்னோட வேலை. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறது தான் என்னோட வேலை. காலேஜ் போகிறாங்களா? ஆமாம், என் பையன் காலேஜ் முடிச்சிட்டான். என்னக்கா பொண்ணு கல்யாணம் வந்து 2 வருஷம் தான் ஆச்சுன்னு நினைச்சேன். நீ அதான் வாங்குவே நீ. காலேஜ் போகிறாங்களா? காலேஜ் பையன் அடிச்சிடுவா. பையன் காலேஜ் முடிச்சிட்டான். நிஜமாவே. என்னக்கா சொல்றீங்க? இவ என் பையன் பார்த்தானா, என்னம்மா இது கமல் அங்கிள் இப்படி உங்களை கேட்டாங்க. அங்கிள் சொல்ற அளவுக்கு ஆம்பிரியாலா இருக்கானா? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. ஐயோ, இந்த டாபிக் 20 வயசு தான். 20 வயசு தான் ஆகுதா? அண்ணானே சொல்லிடுறேன். பசங்க அண்ணா தான் வேணும். அண்ணா தான் வேணுமா? ஓகே அக்கா. அக்கா, லைஃப்ல வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இந்த விஷயத்தை மட்டும் நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைஃப்ல நான் வேற ஒரு பாலம்பிகாவை தமிழ் சினிமா பார்த்துருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தோணி இருக்காங்க? ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம். ஒருவேளை கல்யாணமே நான் படிக்கும் போதே நடிக்க வந்துட்டேன். ஓகே. பெருசா அப்ப ஆம்பிஷன் இல்ல, நடிக்கவும் தெரியாது. அப்போ வந்த புதுசுல ஒண்ணுமே நடிக்க தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிட்டு இப்ப நீங்க எவ்வளவு பெரிய டயலாக் கொடுத்தாலும் பின்னி எடுத்துருவோம். இப்போ எவ்வளோ நாதஸ்வரம்ல எல்லாம் எவ்வளவு பெரிய டயலாக், அப்படியே பெரிய ஸ்டோரியே சொல்லுவோம் அதுல. இந்த பழத்தூர்ல ஆரம்பிச்சு அப்படியே பழத்தூர் ஆரம்பிச்சு 2 தெரு தாண்டி திருப்பி வந்து நின்றுலாம். ஆமா, அவ்வளோ பெரிய டயலாக் நாதஸ்வரம்ல எல்லாம். ஆனா இப்ப வந்து அப்ப வந்து அப்படி கிடையாது. கம்மி டைலாக் நம்ம அப்படி பேசுவோம். பட் நடிக்கவும் தெரியாது எனக்கு அப்பெல்லாம். சின்ன பொண்ணு இல்ல, எனக்கு நடிக்க தெரியாதுப்பா. நடிக்க தெரியாது. உண்மையா நடிக்க தெரியாது. நடின்னு சொன்னா அந்த மாதிரி கேமரா நின்றுருக்கீங்களே. இப்பயும் உண்மையாவே நடிக்க தெரியாது. கேமரா முன்னாடி வேணா நடிக்கிறோம். உண்மையில சொல்ல உங்களுக்கு நடிக்க தெரியாதுக்கா. சீரியஸா உங்களுக்கு நடிக்கவே தெரியாது. சீரியஸா மக்களே, இந்த அக்காவுக்கு அந்த மேடத்துக்கு வந்து நடிக்கவே தெரியாது. ஆமா, ஏன்னா உண்மையா இருப்பாங்க. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முள்ளு மலவு சீரியல் பார்த்தேன். சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கேமராக்கு முன்னாடி இருப்பாங்க. உங்களுக்கு உண்மையிலே நடிக்க தெரியாது. வெகுளியான ஒரு மனசுள்ள ஒரு ஆள், கடவுளுக்கு உண்மையாக இருக்க ஒரு ஆள். உண்மையிலே சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து நம்மளால சாதிக்க முடியல, சில விஷயங்கள் நம்மளால தள்ளி போகுது அப்படின்னா உங்கள் பசங்க பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெரிய சாதனைப்படுவாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெரிய விஷயம் ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த உலகமே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா யார் அப்பா யார் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாக நிற்பாங்க. இந்த இடத்துல சொல்கிறேன் நான். ஏன்னா சில விஷயம் நம்ம கிடைக்கலன்னா இதை விட பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இல்லை, என் பொண்ணு வந்து ஷட்டில் காக்ல நேஷனல் லெவலில் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸ்டேட் லெவலில் ஆடிட்டா. நந்திதா விஷயம் ஆல் தி பெஸ்ட். நேஷனல் லெவல் போய்ட்டு இந்தியாவுக்கு, அதாவது ஏகே எப்படி கார் ரேசிங்கில் போயிட்டு அப்படியே இந்தியா கொடியோடு நின்றாரு, அதே மாதிரி நீங்கள் பேட்மிண்டனில் ஜெயிச்சு அப்படியே இந்தியா கொடியோடு இருக்கணும். அங்கே உங்கள் அம்மா பேர் சொல்லணும். இது நடக்குங்க. நேஷனலுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பா உங்க கூட நந்திதா. ஆல் தி பெஸ்ட் அம்மா, உங்க பையனும். ஓகேவா அக்கா? கடைசியா நம்ம வந்து வீட்ல யூடியூப் சேனல் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது என்னன்னா, நிறைய இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஜாலியா, அதுவும் நீ எனக்கு வேற என் கூட ஒர்க் பண்ண பையன், எப்படி இருக்கும் அப்போ இன்னும் நம்ம நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறோம். இன்னும் கூட நிறைய விஷயம் சீக்கிரட்டா உள்ளதெல்லாம் கூட இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயம் பேச மாட்டோம்ல இன்டர்வியூனாலே. கொஞ்சம் அப்படியா, இது எதுவும் தெரிஞ்சிருமோ அது எதுவும் தெரிஞ்சிருமோ பேசுவோம். இப்ப அப்படி கிடையாது. அப்படி பேசுற உங்களுக்கு அந்த பிளாக் அப் பண்றது மாதிரி தோணல. ஓப்பனா ஃப்ரீயா பேசியிருக்கோம். ஓகே ஓகே. அது மாதிரி இப்படி ஒரு இடம் லொகேஷன்ல உட்காந்து நான் இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது. என்ன ஒரு பச்சை பசேல்னு ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கூல் மைண்டா, ஒரு இவ்வளோ வெயில் அடிக்குது, நம்மளுக்கு வெயிலே தெரியல, நிழலா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இப்போ இன்டர்வியூ கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி. ஐயோ, ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா. வர்ற கெஸ்ட்டு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களோ அதான் இந்த ஷோவோட முதல் சக்ஸஸ் நான் நினைப்பேன் எப்பயுமே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அவங்க கொடுக்குற பாராட்டுகள், பிளெஸிங்ஸ் எல்லாமே. ஆமாம். ஸோ வந்த கெஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதேமாதிரி பார்த்துக்கிட்ட நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு ஓடிபி ஷோ இதோட நாங்கள் முடிக்கிறோம். எப்படிக்கா சாப்பாடு? சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லக்கா? ஆர்கானிக் ஃபுட் தான் ஃபுல்லாக. சூப்பராக. மறக்காம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலியோட இங்கே வந்துடுவேன். நான் வந்துருக்கேன். பேர் சொல்லுங்கள், என்ன பேர்?
எது இந்த கார்டன் பேரு ஆக்சுவலா எனக்கு இது என்ன கார்டன் தெரியாது ஆனா பூமித்ராக்கா, பூமித்ரா. எனக்கு லொகேஷன் இருக்கு லொகேஷன் இருக்குல்ல? லொகேஷன் இருக்கு நேரா வந்துருவேன் வீடு பக்கம் தான் நீங்க மட்டும் வந்துடக்கூடாது, எல்லாரும் வரணும். இல்ல பசங்களை கூட்டிட்டு வந்துருவேன் ஆமா, அந்த பேர் எழுதி போட்டு பாருங்க. சங்கையா சிறுதானிய உணவகம் சங்கையா பூமித்ரா கார்டன் ஹோட்டல் அப்படின்ட்டு. ஸோ லொகேஷன் இருக்கு பூமித்ரான்னு போட்டாலே வந்துருக்கா? ம். பூமித்ரா போட்டு வந்துடும். சரி, ஓகேக்கா. நம்ம அப்படியே நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். சரி ஓகே. எஸ் மக்களே, இன்னைக்கு வீட்டில் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம ஓடிவி ஷோவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எப்படி சொல்கிறது, பிடிச்ச என்னக்கா சொல்லலாம், பாலாம்பிகா. பிடிச்ச பேர் இல்லைக்கா, பிடிச்ச மக்கள் செல்வின்னு சொல்லாமா? ஐ நல்லா இருக்குல்ல? பிடிச்ச மக்கள் செல்வி பாலாம்பிகை அவங்க தான் வந்து நம்ம கூட இன்டர்வியூவில் கலந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த காலமாக இருக்கட்டும், இந்த காலமாக இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் ஓடிபி ஷோவில் ஒரு வித்தியாசமான, இவங்கள மாதிரி ஒரு அழகான, ஒரு க்யூட்டான ஒரு சீஃப் கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம்.